வணக்கம்மா. ஹாப்பி டூர்ஸ் மூலயமா ஷீரடி பயணம் வந்திருக்கீங்க. ஷீரடி மந்திராலயம் பண்டேரிபுரலா உங்கள் பயண அனுபவம்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் ஹாப்பி ட்ராவல்ஸ் மூலமாக தான் வந்தோம். எங்களை வந்து ஹாப்பி ட்ராவல்ஸ் டூர்ஸ் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு நல்ல கைட்னஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து மந்திராலயம் போயிட்டு வந்தோம். மந்திராலயத்தில் வந்து ரொம்ப நல்லா நாங்கள் தரிசனம் பார்த்தோம். கூட்டம் அதை வந்து இருந்தது தான். ஆனால் எங்களை இவங்க நல்லபடியாக வருஷப்படுத்தி கூட்டிகிட்டு போய் எங்களை நல்லா பார்க்க வச்சாங்க. நாங்கள் போகிற நேரம் வந்து கூட்டம் இல்லை. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து பகவானுடைய புண்ணியம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்தோம். ராகவேந்திர சுவாமிகளை வந்து நாங்கள் நல்லா பார்த்தோம். மந்திராலயத்தில் தேர் எல்லா 5 தேர்களையுமே நாங்கள் பார்த்தோம். ரொம்ப மனசுக்கு ரொம்ப பூர்ண திருப்தியாக இருந்தது. ஃபஸ்ட் நாள் நல்ல அமைப்பாக போனது. 2ஆம் நாள் வந்து பண்டரிபுரம் பாண்டாங்கல் போனோம். பாண்டாங்கல் கூட கூட்டம் நிறையா இருந்தது. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப வந்து கடவுளை சந்திக்கணுன்றப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையை கையாளணும். அமைதியாக இருந்து வருஷப்படுத்தி நாங்கள் போனோம். எனக்கு பெருமாளுடைய பாத தரிசனம் கிடச்சது பாண்டரங்கல் கோயிலில். அது ரொம்ப அமைப்பாக நல்லா இருந்தது. பாத தரிசனம் அது பார்த்து முடிச்சு சனி சின்னாப்பூர் வந்தோம். அடுத்து கிருஷ்ணராயர் சிவன் கோயில் வந்தோம். எல்லாமே தரிசனம் நல்லா இருந்தது. சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். நேற்று சாயந்தரம் வந்தோம். வந்து பார்த்தா ஆரத்தியோட எங்களுக்கு வந்து ஏன்னா எங்களை ரொம்ப வரவேற்ற மாதிரி இருந்தது சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாரும் வெறுப்பாங்க. நாங்கள் ரொம்ப விரும்புவேன் வேறு நான் சனீஸ்வர பகவானை. எனக்கு சனீஸ்வர பகவான் தரிசனம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாம் ஆரத்தியோட அந்த தரிசனம் கிடைச்சது வந்து ஒரு பூர்வ ஜென்மத்து புண்ணியம் தான் கிடைக்கணும். இந்த எல்லையை வந்து மிதிச்சுட்டு. அடுத்தது வந்து ஷீரடி சாய்பாபா வந்தோம். ஷீரடி சாய்பாபாவும் அதுவுமே அவ்வளோதான். அவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே எங்களை வழிநடத்தி பொறுமையாக அமைதியாக எங்களை நல்லா கூட்டிகிட்டு போய் பாபா தரிசனம் பார்த்து பாத தரிசனம் கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த டூர் வந்து எங்களுக்கு மன நிறைவு. இன்னொன்று நான் வரணும்னு நினச்சேன்னா இந்த டூருக்கு தான் எங்கள் ரிலேஷன்ஸ்லேருந்து அவங்க அண்ணா ஃபேமிலியிலேருந்து எங்கள் சம்பந்தார்லேருந்து எல்லாரையுமே நான் இங்கே தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே நான் வந்து சிபாரிசு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இவங்களுடைய சாப்பாடு வந்து நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் ஏற்றுக்கிறோம், மனசுக்கும் ஏற்றுக்கிறோம். பவர் நிறைக்க சாப்பாடும் போட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. இதில் இன்னொன்று சொல்லணும்னா இவங்க அனுப்புகிற கைடு இருக்காங்க பாருங்க. அதுவும் இந்த பொண்ணு சித்ரான்னு சொல்லுவோம். இந்த பொண்ணு உண்மையிலே இதை வந்து யார் எது நினைச்சாலும் சரி அன்புன்ற ஒரு கடவுள் வந்து இந்த பொண்ணுகிட்ட இருக்கா. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி நினைப்பேன். ரொம்ப அன்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பொண்ணு அத்தனை பேரையும் ஆர்கனைசேஷன் பண்ணி ஒருத்தர் மிஸ் பண்ணாமல் எல்லாரையுமே சீர்படுத்தி கொண்டு வந்து இந்த பொண்ணு கைடு. இவங்க கைடு, இவங்களுடைய சாப்பாடு. ஹாப்பி டு விஷ் வாழ்க வாழ்க வளமுடன். நமச்சிவாய். நன்றிங்கம்மா.